வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவலம் அம்பலம். வைத்தியர்கள் இரவு பார்வையிட்டிருந்தனால் எனது மகளை காப்பாற்றியிருக்கலாம் ஊர் மக்கள். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளம் தாயொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த இளம்தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துஜா வயது 27. இறந்த இளம்தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் தேதி பிறந்திருக்கின்றது. 11ஆம் தேதி மருத்துவமனையில் இருந்த தாய் நிலமாக வெளியேறியிருக்கின்றனர். 7 நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த 16ஆம் தேதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுவதற்காக இறந்த பெண்ணின் தாயார் சென்றிருக்கின்றார். தனது மகளை அவரை மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார். அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை தாக்கி குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்று இரவு நோயாளர் வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற ஓபிடிபி பதிவுகள் முன்னர் உரிய நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்தன. இதன் காரணத்தினால் விடியற்காலை 6 தொடக்கம் 7 மணியளவில் சுயநினைவை அவர் இழந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவசர சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்ட போது நண்பகல் 11 மணி. பின்னர் இளந்தாய் உயிரிழந்து விட்டதாக செய்தி எமக்கு கிடைக்கின்றது. குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அன்றிரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றியிருக்கலாம் என்றார் இந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றார். இறந்த இளம்தாய் சிந்துஜா ஸ்ரீ ஏவர்த்தன பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை. குறித்த பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்க நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஹனீஃபா விளக்கம் கேட்டபோது குறித்த பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரிகள் சடல பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குருதி பரிசோதனை அறிக்கை வெளிவந்ததனால் மரணத்துக்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும். அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மேலதிக பரிசோதனைக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் வைத்தியர் அறிவிக்கின்றார். எப்படி இருந்தாலும் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற தமிழர்களுக்கான எச்சரிக்கை. கனடாவுக்கு தற்காலிக விசாவில் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் அங்கு பணியாற்ற முயற்சி செய்து வருகின்றனர். சட்ட ரீதியாக பணியாற்றுவதற்கு தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடுகள் ஆவணங்கள் முக்கியமாகும். அதனை சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ள பெருந்தொகை பணத்தை செலுத்தி வருகின்றனர். விசிட்டர் விசாவில் சென்ற பல தமிழர்கள் இந்த ஆவணத்தை பெற $25,000 வரை செலுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் ஆவணத்தை பெற பெருந்தொகை பணத்தை செலுத்திய பலர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இவர்களில் இலங்கை தமிழர்களும் உள்ளடக்கம். ஆவணத்தை மிகவும் இலகுவாக பெற்றுத் தருவதாக பல முகவர்கள் செயற்படுகின்றனர். அவ்வாறான முகவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றுகின்றனர். இவ்வாறான ஆவணங்கள் பெற முயற்சிப்போர் போலியான முகவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அறிவிக்கின்றனர். இலங்கை இந்தியா 3வது T20 போட்டி இலங்கை இந்தியா நிர்ணயித்துள்ள வெற்றி இலக்கம். இலங்கை மற்றும் சுற்றுலா இந்திய அணிகளுக்கு இடையில் தற்பொழுது இடம்பெற்று வரும் 3வது இறுதியுமான T20 போட்டியில் இலங்கை அணி 138 என்ற வெற்றி இலக்கை இந்திய அணி நிர்ணயித்திருந்தது. தனது முதலாவது T20 சர்வதேச போட்டியில் இலங்கை அணி சார்பாக இணைந்து கொண்ட சமீதி விக்ரமசிங்க தனது 4 ஓவர்களில் 14 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இந்திய அணி சார்பில் சுமன்கின் அதிகபட்சமாக 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3வதும் இறுதியுமான T20 போட்டி சிறப்பாக ஆரம்பமாகியது. மழை காரணமாக ஆட்டம் தொடங்குவது இரவு 8 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த போட்டிக்கான இலங்கை அணியில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் T20 போட்டியாக இதற்கிடையில் இந்திய அணியின் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹார்திக் சிங் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் இந்த போட்டிக்கு பெயரிடப்படவில்லை. இருந்தும் இந்தியா இலங்கைக்கு இடையில் இடம்பெற்ற T20 போட்டியின் இறுதிப் போட்டியிலும் இலங்கை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. வங்கிகளில் தங்க நகை அடகு வைத்திருப்போருக்கான விசேட அறிவித்தல். பொருளாதார நெருக்கடி காரணமாக தீவிரமடைந்த பின்னர் நாட்டில் தங்க நகைகள் அடகு வைக்கும் மக்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்திருந்தது. இலங்கை அரசாங்கம் அண்மையில் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு வங்கிகளில் அடகு வைத்த நகைகளை இதுவரை மீட்க முடியாத இக்கட்டான நிலையில் நாட்டில் பலர் இருக்கின்றனர். அதிகரித்த வாழ்க்கை சுமை, வருமானமின்மை போன்ற காரணங்களால் இவற்றில் பெரும் தாக்கம் செலுத்தப்படுகின்றன.
இந்த நிலையில் தங்க நகைகள் அடகு வைத்திருக்கும் மக்களுக்கு சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இவ்வாறான வாய்ப்புகள் பொதுமக்கள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. இலங்கை சென்ற விமானத்தில் குழப்பம் விளைவித்த பயணி கைது. குவைத்திலிருந்து கட்டநாயக்கா நோக்கி வந்து கொண்டிருந்த இலங்கை விமானத்தில் பணிபுரிந்த விமான பணிப்பெண் ஒருவரை கையால் இழுத்த பயணி ஒருவர் திட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பயணி கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். குவைத்திலிருந்து கட்டநாயக்க விமானம் நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் மோசமாக நடந்து கொண்டுள்ளார். விமானம் கட்டநாயக்கா நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டநாயக்கா விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் குழு பயணியை கைது செய்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க ரகசிய திட்டம் மஹிந்த குடும்பத்துக்கு கலக்கத்தை ஏற்படுத்திய முட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையில் புதிய தலைவர் ஒருவரை தேர்வு செய்வதற்காக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதற்கான உத்தியபூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட நிலையில் நாட்டின் அரசியல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் அடுத்த வருடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு எந்த அளவு உச்சத்தில் இருந்ததோ அதற்கும் சற்றும் குறையாத வகையில் இந்த வருடம் நடத்தப்பட இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் மீதான மக்களின் எதிர்பார்ப்பும் அதிகரித்தே காணப்படுகின்றது. கோத்தபா ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் தோல்வி கண்ட ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான களத்தில் ஒரே தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக வந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சேபனைகள் ஏதுமின்றி 2022இல் இறங்கியிருந்தார். ஒரு தேசிய பட்டியல் ஆசனம், நாடாளுமன்ற உறுப்பினர், அடுத்த பிரதமர், 2 மாதங்களில் நாட்டின் தலைமை பதவி, ஜனாதிபதி என்ற பெரும் அங்கீகாரம் ரணிலுக்கு கிடைத்திருந்தது. அதற்கு முன்னரெல்லாம் ரணிலை வசைப்பாடிய தூற்றிய கிண்டலடித்த மொட்டு கட்சியின் மைந்தர்கள் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கொடுத்து பதவிக்கு தெரிந்தோ தெரியாமலோ அடிபணியை நேரிட்டிருக்கின்றது. இதில் பெரும் பங்கு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களையே சாரம். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு தேர்தல் மைத்திரியிடம் மஹிந்த தோற்று போனபோது மிக நேர்த்தியான வியூகங்களை வகுத்து பொதுஜன பெரமுன கட்சி அமைத்து அடுத்தடுத்த 3 தேர்தல்கள் வெற்றி கொண்ட மஹிந்த அணி இடையில் நடந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் சதித்திட்டங்களுக்கு இந்த வெற்றிக்கும் பேர் உதவியாக இருந்திருக்கின்றது. ஆனால் மிகப்பெரிய பிம்பத்தை காட்டி ஆட்சி அமைத்த கோத்தபா ராஜபக்ச அரசாங்கம், மஹிந்த அரசாங்கம் இடையில் சறுக்கியதும், அரசு நிர்வாகத்தில் தேர்ச்சி பெற்ற கோத்தபாய அரசியலில் பிழைத்ததும் ரணிலுக்கு அடித்தது நல்ல பரிசொன்றோம். பொருளாதார நெருக்கடியில் கழுத்த நெரிக்க வருஷ யுகம் அச்சுறுத்தல் விரக்தியின் உச்சத்திருந்த பொதுமக்கள் ஆட்சிப்பிடத்திருந்த மஹிந்த கோத்தபாயை தூக்கி எறிந்து விரட்டிய நிலையில் விரும்பியோ விரும்பாமலோ தங்கள் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேணும் ரணிலுக்கு தமது ஆதரவை வழங்க வேண்டிய நிலையில் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவு. அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவருக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்திருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சற்று முன்னர் ஊடக அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளித்தவர்களின் பதவிகள் பறிப்பு, பசில் எடுக்கப் போகும் தீர்மானம். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி அந்த கட்சி தீர்மானித்திருக்கின்றது. இந்த தீர்மானத்துக்கு அந்த கட்சியில் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். என்றாலும் உறுதியாக வர்த்தகர் தம்மிக்க பெருவை வேட்பாளர் பொதுஜன பெரமுன களமிறக்கும் என்ற அந்த கட்சியின் உள்ளக தகவல் அறிய முடிகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கும் 3 முக்கிய அமைச்சர்கள் காஞ்சனா விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, ரமேஷ் பத்ரன் ஆகியோர் மாவட்ட தலைவர் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் கம்பகா, மாத்தறை, காலி ஆகிய மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட தலைவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். அதேபோன்று கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செல்லும் ஏனைய மாவட்ட தலைவர்களின் பதவிகள் அந்த கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்சவினால் பறிக்கப்படும் என்று ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க அறிவிக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 203 ரூபா, கனேடியன் டாலர் 223 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 334 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 230 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 396 ரூபா, சுவிஸ் பிராங்க் 349 ரூபா, அமெரிக்க டாலர் 307 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 803 ரூபா, குவைத் தினார் 990 ரூபா, ஓமான் ரியால் 786 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா,
ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா, குவைத்தினார் 990 ரூபா. நமது நாடு காசா போரில் தலையிட தயாராகும் துருக்கி, எர்துகான் எச்சரிக்கை. துருக்கி ஜனாதிபதி எர்துகான் தனது கட்சி உறுப்பினர்களுக்கு மத்தியில் பேசும்போது தமது நாடு காசாவில் இஸ்ரேலில் போரில் தலையிடக்கூடும் என்று தெரிவிக்கின்றார். நாம் வலுவாக இருந்திருக்க வேண்டும், அப்போது பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் இந்த மோசமான செயல்களை செய்ய முடியாதிருக்கும் காலகட்டத்தில் நுழைந்த போன்று லிபியாவில் நாம் நுழைந்தது போன்றும் அங்கு நாம் அதனை செய்யக்கூடும். 2020 ஐக்கிய நாடுகள் அங்கீகரித்த அரசுக்கு ஆதரவாக துருக்கி படை லிபியாவுக்கு அனுப்பப்பட்டது. அஜர்பைஜானுக்கும் ஆதரவாக துருக்கி இராணுவம் பயிற்சிகளை வழங்கியது தொடர்பாக எர்துகான் குறிப்பிட்டிருக்கின்றார். காசா போரில் எர்துகான் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. நன்றி.